வாங்கய்யா. இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஆபரேஷன் இருக்குல்ல, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? டாக்டர், வெயில் காலம் ரொம்ப புழுக்கமா இருக்குது. ஐஸ் பெட்டியிலேயே இருக்கணும் போல இருக்கு டாக்டர். அவசரப்படாதீங்க, அதெல்லாம் ஆபரேஷனுக்கு அப்புறம் ஐஸ் கட்டி என்ன, ஐஸ் பெட்டியிலேயே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னங்க நீங்க தலையில எல்லாம் கட்டு போட்டிருக்கீங்க, முகத்தெல்லாம் அடிபட்டிருக்கு, என்னாச்சுங்க? டாக்டர், என் மனைவி வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுந்துட்டா டாக்டர். அப்படின்னா அதுக்கு உங்க மனைவி தானே கட்டு போடணும், நீங்க ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? டாக்டர், அது அவ கீழே விழுந்ததை பார்த்து கொஞ்சம் சத்தமா சிரிச்சிட்டேன் டாக்டர். ஓ, புரியுது புரியுது புரியுது. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர், இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு டாக்டர், வந்து என்னன்னு பாருங்க டாக்டர். பதறாதீங்க, இருங்க என்னன்னு பாக்குறேன். இவர் வர்ற வழியில இறந்து போயிட்டாருங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இவர் உயிரை காப்பாத்திருக்கலாம். நீங்க சொல்றது சரிதான் டாக்டர், ஆனா இவர் அடிபட்டு 10 நிமிஷம் தானே ஆச்சு. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்கய்யா. சொல்லுங்கய்யா, என்ன பிரச்சனை? டாக்டர், என்னோட இடது கால் முட்டி ரொம்ப வலிக்குது டாக்டர். அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, வயசாயிடுச்சுல்ல அதான். அப்படின்னா வலது காலுக்கும் அதே வயசு தானே டாக்டர் ஆகுது, ஆனா வலிக்கலையே. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்க வாங்க. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்தீங்க காய்ச்சல்னு? ஆமா டாக்டர், இன்னும் எனக்கு காய்ச்சல் சரியாகவே இல்லை டாக்டர். தண்ணிய காய்ச்சி வடிகட்டி குடிக்க சொன்னேனே, செஞ்சியா? அப்படி செஞ்சதுக்கு தான் டாக்டர் போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்க. அடே, நான் எந்த தண்ணிய சொன்னா, நீ எந்த தண்ணியடா காய்ச்சி குடிச்ச? நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்க சார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு. சுகர் குறையணும்னா நான் என்ன பண்ணணும்? சுகர் குறையணும்னா தினமும் நீங்க ஒரு அரை மணி நேரமாச்சு நடக்கணும். டாக்டர், நடக்கிற காரியமா சொல்லுங்க டாக்டர். நீங்க நடக்கலனாதான் காரியம் நடக்கும். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்கய்யா. சொல்லுங்கய்யா, என்ன பிரச்சனை? நேத்து தான் நீங்க வந்துட்டு போனீங்கல்ல? ஆமா டாக்டர், நீங்க கொடுத்த மாத்திரைலாம் ரொம்ப கசப்பா இருக்கு. நீங்க முழுங்க வேண்டியதானே, அதை ஏன் சப்பி சப்பி சாப்பிடுறீங்க? மாத்திரைன்னா கசப்பா தான் இருக்கும். ஆனா நீங்க சுகர் மாத்திரைன்னு சொல்லி தானே டாக்டர் கொடுத்தீங்க, ஆனா இதுவுமே கசப்பா இருக்கே டாக்டர். என்ன பாக்குறீங்க? சேனலை சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மே ஐ கம் இன் டாக்டர்? அதான் வந்துட்டீங்களே, வாங்க வாங்க. சொல்லுங்க, என்னது டாக்டர்? என்ன பிரச்சனைன்னு சொல்ல சொன்னேன். ஓ, அதுவா? பையனுக்கு உடம்பு சரியில்லை சார். பேர் என்னம்மா? மஞ்சுளா. என்னது, ஆம்பளை பிள்ளைக்கு மஞ்சுளான்னு பேர் வச்சிருக்கீங்க? டாக்டர், அது ஏன் பேரு? பையன் பேரை சொல்லுங்கம்மா. கண்ணு. இவனோட பேரே இதானா? இல்ல டாக்டர், இது நாங்க வீட்ல கூப்பிடுற பேர். படுத்தாதீங்கம்மா. பையனுக்கு என்னம்மா? லூஸ் மோஷன். எப்படி போறான்? மஞ்சளா. அதான்
முதல்லயே உங்க பேரை சொல்லிட்டீங்களே, பையனை பத்தி சொல்லுங்கம்மா. பையன் எப்படி வெளியே போறான்னு கேட்டேன். ஓ அதுவா டாக்டர், கதவை திறந்து வச்சா போதும், வெளியே உடனே ஓடி போயிடுறான் டாக்டர். இங்க பாருங்கம்மா, நீங்க எப்பயுமே இப்படித்தானா? இல்ல டாக்டர், நான் சுடிதாரும் போடுவேன். இன்னைக்கு தான் வந்து saree கட்டியிருக்கேன். கடவுளே, இங்க பாருமா, பையன் ஆய் ஆய் போறான்ல, அது எந்த கலர்ல போறான்னு கேட்டேன், புரிஞ்சுதா? அதான் சொன்னேனே, மஞ்சளா. ஐயோ, அது உங்க பேருன்னுல சொன்னீங்க. இல்ல டாக்டர், என் பேரு இல்ல, இவன் மஞ்சளா போறான்னு சொன்னேன். ஓ சரி சரி, சாப்பிட்டானா? இல்ல டாக்டர், நல்ல வேளை அதுக்குள்ளேயே நான் கையை கழுவி விட்டுட்டேன் டாக்டர். மா, நான் அதை கேட்கலாமா, இப்படி படுத்துறீங்களே. உங்க வீட்ல வேற யாரும் இல்லையாம்மா? இல்ல டாக்டர், அவர் துபாய் போய் 5 வருஷம் ஆச்சு டாக்டர். என்னம்மா இது, பையனுக்கு 2 வயசு, அவர் ஊருக்கு போய் 5 வருஷம், எப்படிம்மா இதெல்லாம்? அவர் நடுவுல 2 நாள் வந்திருந்தார் டாக்டர், ஒரு பிரச்சனைக்காக. ஓ சரி சரி சரி, சொல்லுமா, என்ன பிரச்சனை? அது ஒரு சொத்து பிரச்சனை டாக்டர். அதுக்கு நீங்க வக்கீல் கிட்ட தானே போகணும், இங்க ஏன் வந்தீங்க? நான் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அதான் சொன்னேனே, லூஸ் மோஷன்னு. ஓ சாரிம்மா. அதான் சரி பண்ணிடுவீங்களே டாக்டர், அப்புறம் எதுக்கு சாரி கேக்குறீங்க? ஐயோ ஆண்டவா, பையன் சாப்பிட்டானான்னு கேட்டேன். இல்ல டாக்டர், காலையில 2 தடவை பால் குடிச்சான். சரி, சக்கரை எவ்வளவு போட்டீங்க? தாய்ப்பாலுக்கு எப்படி டாக்டர் சக்கரை போடுறது? ஏமா, 2 வயசு பையனாச்சே, இன்னுமா தாய்ப்பால் கொடுக்குறீங்க? ஆமா டாக்டர், எங்க பரம்பரையில 5 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் கொடுப்போம். இங்க பாருமா, உங்க பரம்பரை பத்திலாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. பையன் ஆவின் பால் எதுவும் குடிச்சானா? இல்ல டாக்டர், நாங்க ஆரோக்கிய பால் தான் வாங்குவோம். முருகா, ஏமா இப்படி? உங்க வீட்டுக்காரர் எப்பமா வருவாரு? அவர் இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் வருவாரு டாக்டர். கொடுத்து வச்சவரு. சரி, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? வர்ற வழியில தலப்பாக்கட்டி பிரியாணி. ஏமா, பையனுக்கு லூஸ் மோஷன், தாய்ப்பால் வேற கொடுக்குறீங்க, பிரியாணி சாப்பிடலாமா? ஏன் டாக்டர், புள்ள சாப்பிட்ற மாட்டுப்பாலே தரோம், அது மட்டும் பரவாயில்லையா? இங்க பாருமா, நான் உங்களை மாதிரி மாட்டையெல்லாம் உட்கார வச்சு அட்வைஸ்லாம் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? சரி, எத்தனை தடவை போனா? எங்க டாக்டர்? என் தலை மேல. லூஸ் மோஷன் எத்தனை தடவைமா போனா? அப்படி கேட்கலாம்ல. என்ன டாக்டர், 4 தடவை போனா டாக்டர். தண்ணி மாதிரி போனானா? இல்ல டாக்டர், சாம்பார் மாதிரி மஞ்சளா. ஏன், அப்படியே அதுல கொஞ்சம் சோத்த கொட்டி அப்படியே உன் பையனுக்கு ஊட்டி விடு, சரியா? இதுக்கு மேல நீங்க பேசவே வேண்டாம். இந்த மாத்திரைய 3 வேளை தண்ணியில கரைச்சு கொடுங்க. அப்புறம் இந்த பவுடரை பூசி விடவா டாக்டர்? ஆமா, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லியை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை பூசி விடுங்க, சரிங்களா? சாவடிக்கிறீங்களேம்மா, நான் என்ன மேக்கப் கிளாஸா நடத்திட்டு இருக்கேன்? இத சுடுதண்ணியில கரைச்சு கொடுங்கம்மா. ஓகே டாக்டர். 2 நாள்ல மோஷன் நிக்கலனா வந்து காட்டுங்க. டப்பால போட்டு எடுத்துக்கிட்டு வரவா டாக்டர்? அம்மா பரதேவதே, என் பேரு மஞ்சுளா டாக்டர். உங்க பையன் கண்ணை கொண்டு வந்து காட்டுங்க, புரிஞ்சுதா? டாக்டர், லூஸ் மோஷனுக்கு எதுக்கு டாக்டர் கண்ணை காட்டணும்? இங்க பாருமா, உன் பையன் பேர் அதானம்மா? இல்ல டாக்டர், அது வீட்ல செல்லமா கூப்பிடுறது, வெளியில அவனை கிருத்திக் ரோஷன் கூப்பிடுவோம். நீங்க லூஸ்
மோஷன்னே கூட கூப்பிடுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? டாக்டர் டயட் சொல்லலையே. என்ன எங்கம்மா பேச விட்ட நீ? காலையில 3 இட்லி, மதியம் 1 கப் தயிர் சாதம், ராத்திரி 2 தோசை இல்லனா 3 இட்லி. ஆனா டாக்டர் அவன் அவ்வளவு சாப்பிட மாட்டான் டாக்டர். தாயே, அது உங்களுக்கு, ரோஷனுக்கு மோஷன் நிக்கிற வரைக்கும், சரியா? டாக்டர், அப்போ நைட்டுக்கு வாங்கிட்டு வந்த பார்சல் சிக்கனை என்ன செய்ய? வெளியில நர்ஸ் இருக்கும், அதுக்கு கொடுத்துருங்க. ஏன் டாக்டர், அவங்க உங்க செட்டப்பா? கடவுளே, நீ கிளம்புமா ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ், நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போமா. அப்ப செட்டப் தான். நான் வரேன் டாக்டர். வராதம்மா, தயவு செஞ்சு அப்படியே போயிடு. யாருப்பாங்க? லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் 1 வாரம் லீவு. டாக்டர் டாக்டர் அட, ஏங்க சத்தம் போட்டுக்கிட்டே வரீங்க? டாக்டர், நேத்து நீங்க என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு கிட்னில கல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அதுல இருந்து தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர். அது மட்டும் இல்ல டாக்டர், வழியில என்னால நடக்க கூட முடியல டாக்டர். ஓ, அது வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடும். நீங்க தான் சொத்து எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? சொத்து எக்கச்சக்கமா இருந்து என்ன பிரயோஜனம் டாக்டர்? கிட்னில கல் இருக்கே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2ஐயும் கரைச்சிடுவோம். அது சரி, ஜெனரல் வார்டில் இருக்க விரும்புறீங்களா இல்ல ஸ்பெஷல் வார்டில் இருக்க விரும்புறீங்களா? நான் எங்க வேணாலும் இருக்கேன் டாக்டர், ஆனா நான் உயிரோட இருக்கணும். இங்க பாருங்க, டோன்ட் வரி, ஆபரேஷன் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு நடந்தே போகலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ ஆட்டோக்கு கூட என்கிட்ட காசு இருக்காதா டாக்டர்? அட, அது இல்லைங்க, ஆபரேஷன் முடிஞ்சு உங்க வலியெல்லாம் சரியாகி உங்களால் நல்லா நடக்க முடியும்னு சொன்னேன். சரிங்க டாக்டர், அப்ப நான் இன்னைக்கே அட்மிட் ஆயிடுறேன். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாழ்க்கையே பிரச்சனை தான் டாக்டர். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், நீங்க இப்ப என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க அத சொல்லுங்க. டாக்டர், வாழ்க்கையில விழுந்து எழுந்திருக்கிறதை விட காலையில 6 மணிக்கு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறது தான் டாக்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? தூங்குறதுக்கு தூக்க மாத்திரைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி எழுந்திருக்கிறதுக்கு எழுந்திரி மாத்திரைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாத்திரை எனக்கு கொடுங்க டாக்டர். ஓகே ஓகே, நர்ஸ் அந்த எழுந்திரி மாத்திரை எடுத்து இவர் கொடுங்க. ஓகே சார். எங்க இருந்து கிளம்பி வராங்கன்னே தெரியலையே, இன்னும் மீதி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியலையே. அதான் நான் இருக்கேன்ல. ஏமா சும்மா இருமா, நீ வேற. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்கய்யா. சொல்லுங்கய்யா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், நீங்க பல்லு எடுப்பீங்களா? அது சரி, உங்களுக்கு தான் பல்லே இல்லையே, நீங்க ஏன் பல்லு எடுக்கிறத பத்திலாம் கேக்குறீங்க? சொல்லுங்க டாக்டர், பல்லு எடுப்பீங்களா? பல்லு எடுப்பேன்னு சொல்லி இந்த கிழவன்ட்ட காசு பிடிங்கிட வேண்டியதுதான். இங்க பாருங்க ஐயா, கண்டிப்பா பல்லு எடுப்பேன். ஒரு பல்லுக்கு 100 ரூபா. சந்தோஷம் டாக்டர். அப்ப இந்த கவர்ல 4 பல்லு இருக்கு, எடுத்துக்கிட்டு 400 ரூபாய் கொடுங்க டாக்டர். இவங்களையும் வச்சுக்கிட்டு நான் எப்படி காசு சம்பாதிக்க போறேனே தெரியலையே. அதான் நான் இருக்கேன்ல. இங்க பாருமா, சும்மா இருமா, நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாமா, என்னம்மா பிரச்சனை? போன தடவை வெயிட்டை குறைக்கணும்னு வந்தல்லம்மா நீ. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியாமா? ஆமா டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி தினமும் அல்வா சாப்பிட்றேன் டாக்டர்.
போச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் சொன்னது அல்வா இல்லம்மா, அளவா சாப்பிடுன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாப்பா. சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை உனக்கு? டாக்டர், எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது டாக்டர். தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு டாக்டர். ஏன்பா, நல்லா படிச்சிருக்க, நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடுலாம் சாப்பிட வேண்டியது தானே? வாஸ்தவம் தான் டாக்டர். நானும் டிகிரிலாம் படிச்சு ஏழை மக்களெல்லாம் காப்பாற்றலான்லாம் நினைச்சிருந்தேன். ஆனா படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன காப்பாத்திக்கிறதே கஷ்டம்னு. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. என்ன யாரையுமே காணோம்? அதான் நான் இருக்கேன்ல. அம்மா சும்மா இருமா. ஐயய்யய்யய்ய, இவ ஒருத்தி. வர்றதுங்கெல்லாம் லூசுனா இங்க இருக்கவே அதுக்கு மேலயா இருக்கும் போல இருக்கு. வாங்க வாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? டாக்டர், எனக்கு ஒரு டவுட், அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன். ஓ அப்படிங்களா, சரி சரி கேளுங்க. டாக்டர், போன மாசம் 65 கிலோ இருந்தேன், இப்போ 70 கிலோ இருக்கேன். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்ன்றீங்க? இல்ல டாக்டர், இப்போ வெயிட் போட்டிருக்கேன், ஆனா நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட சைஸ் மாறவே இல்லை டாக்டர். அதான் டாக்டர் ரொம்ப டவுட்டாவே இருக்கு. ஓ அதுவா? ட்ரெஸ் சைஸ் மாறலனா அப்ப கண்டிப்பா உங்க அறிவு தாங்க வளர்ந்துருக்கும். நீங்க கண்ணாடி பார்க்கலையா? உங்க மண்டை சைஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுமே. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஏய் இருப்பா, ஃபீஸ் கட்டிட்டு போப்பா. எங்கப்பா போற? அதான் நான் இருக்கேன்ல. அரமண்டலங்களா இருக்குங்க. இவங்கள வச்சு நான் எப்படி ஹாஸ்பிடல் நடத்த போறேனோ? இங்க பாருமா, என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. என்ன பாக்குறீங்க? சேனலை சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் இதை விட சூப்பரா இருக்கும். ஸோ மறக்காம பாருங்க. சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.